ஷாலினி, நீ சிவா பாத்துட்டியா? அவன்கிட்ட பேசினியா? என்ன பத்மாவதி அம்மாவையும் பாட்டியையும் இப்பதான் பார்த்தேன். கல்யாண தேதியை முடிவு பண்ண வந்திருந்தாங்களா? நீ ஏன் ஷாலினி கோவமா இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. சிவா கிட்ட நான் என்ன பேசணும்னு வந்தனோ அத பேசிட்டேன். நான் என்ன பேசணும்னு கேட்க மாட்டியா? மாட்டேன். நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா நான் உனக்கு சொல்லணுமே, சோ சொல்லியே தீர்வேன். ரவி, நீ அழறியா? இல்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு நான் குடிச்சிருக்கேன்ல, அதான் அது உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. வயிறுலாம் வலிக்குது. என்கிட்ட போய் சொல்லாத. நான் ராத்திரி நேரத்துல இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேன். அதனால தானே வருத்தப்படுற? இல்ல அதனால. ரவி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்த. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். இல்லனா அந்த ஸ்டூபிட் சிவாவை என்னால எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? என்ன சிவா வேண்டாம்னு சொல்லவா இங்க வந்த? உனக்கு வயித்து வலின்னு சொன்னல, அதெல்லாம் விடு. முதல்ல நீ கரெக்டா சொல்லு, என்ன வேண்டாம்னு சொல்ல வந்த? கல்யாணம் தான் ஆப்வியஸ்லி. அப்போ சிவாவை கட்டிக்க மாட்டேன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா ரவி, ஆனா தயவு செஞ்சு சரின்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. என்ன ஷாலினி, நான் என்ன லூசா? என்ன? இல்ல ஷாலினி, நீ ஏன் அவனை வேண்டாம்னு சொன்ன? நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன காரணம்? அவன் நம்ம வீட்டுக்கு வந்து நிஷாவை வேண்டாம்னு இன்சல்ட் பண்ணிருக்கான். அதான் அவன் வீட்டுக்கு வந்து நான் அவனை இன்சல்ட் பண்ணிட்டேன். சிம்பிள். எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணு இல்ல ஷாலினி, நீ என்ன டிரைவர்னு நினைச்சு இந்த நேரத்துல கூட்டு வந்துட்டியா? புரியாம நான் ஒரு லூசு. சரி சரி, சிரிக்கிறது நிறுத்தி. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் டின்னர் கூட இன்னும் சாப்பிடல. சரி, அப்போ மெரின் டிரைவுக்கு போலாமா? ஷாலினி, அங்க ஒரு சின்ன தெரு இருக்கு ஷாலினி. அங்க சமோசாவும் டீயும் சூப்பரா இருக்கும். அதுவும் சூடா செம்மையா இருக்கும். என்ன போலாமா? ஓகே, போலாம். கோபாலகிருஷ்ணா, கோபாலகிருஷ்ணா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. கோபாலகிருஷ்ண. சசி அம்மா, இன்னும் சாம்பிராணி போடலையா? வெறும் புகையா இருக்கு. அது மறந்துட்டேம்மா, இதோ எடுத்துக்கிட்டு வரேன். கிருஷ்ண கிருஷ்ணா. வணக்கங்க. என்னப்பா இவ்வளவு காலையில? அங்கிள், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கம் ஆன். ஆக்சுவலி நான் நிஷா கிட்டையும் ஷாலினி கிட்டையும் கொஞ்சம் பேசணும், அதுவும் எல்லாரும் முன்னாடியும். நிச்சயமா கல்யாணம் வேணாம்னு சொல்லதான் வந்திருப்பான். நான் தான் நேத்தே வேணாம்னு சொல்லிட்டேனே. ஷாலினி, வாமா, உட்கார். ஷாலினி, நான் உன் தங்கச்சி நிஷாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால தானே நீ என்ன வேணான்னு சொன்ன, ரைட்? பட் தட்ஸ் ஓகே. ஐ நெவர் டு கெட் பர்சனலி. நான் அதை தப்பாவே நினைச்சுக்கல. நிஷா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நீ ஷாலினியை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த சோடாப்பட்டி போட்டிருந்தானே பார்ட்டியில சிவா, அவன்கிட்ட கேட்டு பாரு. பார்ட்டியில உன் கூட டான்ஸ் கூட ஆடினானே, ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ள நீ எப்படி அவனை மறந்துடுவ? அவன் இப்பவும் உன் பேரை தான் அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கான். லைஃப்ல எல்லா விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆக்சன் ரைட்? நானும் 4 ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு தான் வரேன். என்ன ஸ்மைல் அது! ஆனா எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்ல. அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம், ரைட்? நிஷா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சில நேரங்களில் மனுஷன் தனக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களை கவனிக்கிறது இல்ல. உனக்கும் அதே தான் நடந்திருக்கு. நீ எவ்வளவு ஸ்பெஷலானவன்னு உனக்கே தெரியல. ட்ரஸ்ட் மீ, நீ என்ன விட ஒரு நல்ல பையனை தான் டிசர்வ் பண்ண. ஷாலினி, யூ டோன்ட் லைக் மீ, தட்ஸ் ஓகே. ஆனா நீ என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் ஏன்னா நிஷா ரொம்ப வருத்தப்படுறதா நீ நினைக்கிற. ஷாலினி, நான் உண்மையை சொல்றேன். நிஷா எந்த வகையிலையும் உன்னை விட குறைஞ்சவ இல்ல. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிகாஸ் யூ சேலஞ்ச்ட் மீ. நான் எப்பவும் இந்த மாதிரி பொண்ணுதான் வேணும்னு ஆசைப்பட்டேன். அவ எண்ணங்கள் என்னோடது மாதிரி இருக்கணும். எனக்காக அவளோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாது. ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண அவளுக்கு தெரியணும். நீ அந்த மாதிரி தான் இருக்க. அண்ட் பிலீவ் மீ, உங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஷாலினி, ஒரு பையன் நிஷாவை பார்க்குற மாதிரி நிச்சயமா உன்னை பார்க்க முடியாது. I mean, look at her. Look at her eyes.
ப்ளீஸ் நீங்க எல்லாரும் என்னோட பேச்சை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்க யாருக்கும் நல்லது கெட்டது சொல்ல வரல. என் மனசுல இருக்கதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். பாலா அங்கிளும் என்னோட அப்பாவும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட நட்பு பாழாகிறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், நீ பிடிக்கலன்னு சொல்றேன். நாம ஒண்ணு சேரணும்னு அந்த கடவுள் நினைச்சா நிச்சயமா ஒண்ணு சேருவோம். அப்படி இல்லைன்னா நாம ஒண்ணு சேர்றது அந்த கடவுளுக்கு பிடிக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஷாலினி. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நான் வரேன். டாட், சிவா சொல்றதுதான் கரெக்ட். ஒரு மனுஷனுடைய தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் அவனுக்கு நடக்கும். யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல எனக்கு இந்த சிவாவை விட நல்ல பையனா கிடைச்சா? எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. சிவா தாராளமா ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐம் ஃபைன் வித் இட். பாத்தியா, இதுதான் நம்ம பரம்பரையோட பண்பு. எங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்க தெரியாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். அது பிச்சையா கூட இருக்கட்டுமே. அப்பா அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாழ்க்கையில காதல் தான் முக்கியம்னு நீங்க தானப்பா சொல்வீங்க. என்னால இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நெவர். நீ கவலைப்படாத பத்மாவதி, போக போக அவளே புரிஞ்சுக்குவா. இன்னைக்கு இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். குறிப்பா பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா பத்மாவதி, எனக்கு எப்பவுமே ஒரு கவலை உண்டு. நம்ம பொண்ணு ஷாலினிக்கு ஒரு நல்ல பையனை தேடுறதை விட இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனை தேடுறது தான் கஷ்டமா இருக்குமோன்னு எனக்கு தோணும். பிகாஸ் ஐ எம் ஷுர் எந்த ஒரு பையனுக்குமே ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறது சுலபமா தான் இருக்கும். ஆனா உனக்கும் அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல மாப்பிள்ளையா இருக்கிறது இருக்கே, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவன் சமாளிச்சிருவான், உலகத்தையே சமாளிச்சிருவான். என்னம்மா, உங்களுக்கு இந்த முடிவுல சந்தோஷம் தானே? ஏன்னா சிவா ஷாலினியை கட்டிக்கிட்டாலும் நிஷாவை கட்டிக்கிட்டாலும் எந்த வகையில பார்த்தாலும் அவன் உங்களுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டியவன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஆனா இப்ப என் புருஷன் ஷாலினிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வாரு. இதுல நிஷாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுக்கு மேல நம்ம 2 பேரோட கூட்டணிக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அதனால இனிமே மறுபடியும் நீங்க உங்க வழியில போங்க, நான் என்னோட வழியில போறேன். சம்பந்தம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதில்ல, இதுக்காக நீ ஒரு நாள் வருத்தப்பட போற. என்னுடைய வாக்கு பொய்யானதா சரித்திரமே கிடையாது, எழுதி வச்சுக்க. மாங்கல்யம் வேணா? இந்தாங்க சுட சுட சப்பாத்தி. சூப்பர்மா, உங்க சமையல அடிச்சுக்கவே முடியாது. நல்ல திருப்தியா சாப்பிடுப்பா. எவ்வளவு சப்பாத்தி வேணும்னாலும் கூச்சப்படாம கேளு. ம். தண்ணி கொடுக்கவா? ம். வீட்ல அடுப்பு கூட ஒழுங்கா இல்ல. 2 பேரும் இதுல எப்படி சப்பாத்தி பண்றீங்க? சப்பாத்தியா? நாங்க எங்க சப்பாத்தி எல்லாம் பண்றோம். சில நேரம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணுவோம், ஆனா அது அப்பளமா இங்க பாரு, இவன் இந்த சமோசாவையும் நூடுல்ஸையும் சாப்பிட்டு வயிறை நிறைச்சுக்கிறான். அப்புறம் நான் பெரிய வீட்டுல என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை சாப்பிட்டுருவேன். அப்படின்னா பழைய சாதமா? ஏண்டா தண்ணி குடினா கேட்க மாட்டியா நீ? அது இல்லம்மா, தண்ணி குடிச்சிட்டா அப்புறம் வயிறு ரொம்பிடும். வயிறு ரொம்பிட்டா அப்புறம் இந்த சுட சுட சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் நான் எப்படி ரசிச்சு நிறைய சாப்பிட முடியும்? சரி சரி பரவாயில்ல, நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. தினம் உங்களுக்கு வாய்க்கு ருசியா நானே சமைச்சு போடுறேன், சரியா? இனிமே நீயும் உன்னோட அப்பாவும்
பெரிய வீட்டோட பழைய சாப்பாடை சாப்பிட வேண்டியிருக்காது. அது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க வந்ததுனால லாபம் எங்களுக்கு இல்லம்மா, நிச்சயமா பெரிய வீட்டுக்கு தான். நீங்களே சொல்லுங்க. ஆமாமா, பெரியம்மா சமையல்காரனை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. நீ எங்க சமையல் வேலை பாரு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதோட எங்களுக்கும் கிடைக்கும். பா, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்ப்பா. நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த சப்பாத்தியும் தக்காளி தொக்கையும் நீங்க காலி பண்றீங்க. நான் கிளம்புறேன். ஐயாவுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். சரியா? சரி சரி. நான் வெளியே போய் கை கழுவிட்டு அப்படியே கிளம்புறேன். பாய். என்னால ரவி முன்னாடி எதுவும் சொல்ல முடியலங்க. அதனால இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்னால அவங்க வீட்ல சமையல் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவங்களும் நம்ம சொந்தம் தானே, அவங்க தானே நமக்கு சோறு போடுறாங்க. சோறு போடுறவங்க வயிறார நல்ல சாப்பாடு போடுவாங்க, மிச்ச மீதிய போட மாட்டாங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சமைச்சு போடதான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட உழைப்பும் போயிடும், என்னோட தன்மானமும் போயிடும். என்ன பேசுற நீ? சமையல் பண்றது உனக்கு ஒரு வேலையா? எங்களுக்கு எப்படி சமைச்சு போடுறியோ அதே மாதிரி அவங்களுக்கும் சமைச்சு போடு. உங்களுக்காக சமைச்சு போடும்போது நான் ஆசையா சமைச்சு போடுவேங்க. அது உழைப்பு இல்ல. அதுக்கு அவங்க மாச சம்பளமும் கொடுப்பாங்க, உன்னை ரொம்ப வேலை வாங்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அவங்க பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களோட அந்த பெரியம்மா எண்ணி 4 காசு கொடுப்பாங்க. ஆனா நானும் ஒரு குறை சொல்வாங்க. நான் ஒரு வேளை சாப்பிட்டு கூட வாழ்ந்துக்குவேன், ஆனா அவங்க வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா, அன்னைக்கு தான் நீ அவனை கிளப்ல பார்த்தல. ஆமா ஐயா. சரி ரவி, சொல்லுங்க. நீ என்ன பெரிய ஐயான்னு கூப்பிடுற, நானும் உன்னை என் பையனா தானே நினைக்கிறேன். நான் உன்னை ஒன்னு செய்ய சொன்னா நீ அதை செய்வியா? கண்டிப்பா பெரிய ஐயா, என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ நீ ஷாலினிய இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். எதுக்குங்க ஐயா? சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறது. இத பாரு ரவி, ஷாலினி இருக்காள, அவ யார காதலிக்கிறாளோ அவனையே கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை காதலிக்கட்டுமேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு நீ என்ன செய்யணும்? சிவாவை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஷாலினி மனசுல உருவாக்கணும். இப்பவே ஷாலினிக்கு சிவாவை பிடிக்குதுதான். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட பார்வையில அவ பார்த்தான்னா சிவாவை அவளுக்கு இன்னும் பிடிக்கும், அவனை காதலிக்கவும் செய்வான். அவளுக்கு நீதான பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ இந்த வேலையை செய்யறதுக்கு ஆப்டான ஆள் நீதான். சொல்லு, எனக்காக இதை செய்வதானே? என் உயிர் கூட கேளுங்க ஐயா, உங்களுக்காக விட்டுறேன். ஆனா இது மட்டும் வாட்? இல்ல பெரிய, இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்ல வந்தேன். நான் எப்படி இன்னொருத்தனை போய் காதலின்னு அவகிட்ட சொல்ல முடியும்? இத்தனை வருஷமா நானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதோ முயற்சி பண்றேன். உன்னோட வெற்றிக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இது நாள் வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச காரியங்கள் எதையுமே பெத்த பையன் கூட செஞ்சிருக்க மாட்டான். என்னைக்கு என் மூச்சு நினைச்சோம் அன்னைக்குதான் எனக்கு வாழ்க்கையை கிடைச்சது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியா. முதல் முறையா என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கீங்கல்ல, உங்களோட இந்த முதல் ஆசைய என் உயிரை கொடுத்தது நிச்சயமா நான் நிறைவேற்றி காட்டுவேன். என்னப்பா ரவி, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அம்மா, அது ஷர்ட்ல காரப்பட்டுச்சுமா, தான் மாத்திடலான்னு வந்தேன். அப்ப கொடுப்பா, நான் அதை இப்பவே சுத்தம் பண்ணி தந்துடுறேன். இல்ல வேணாம்மா, நான் வேற ஷர்ட் எடுத்து போடுகிறேன். இன்று வாடுகிறேன் என்
மாங்கல்ய ஷாலினி, என்னமாச்சு? மூளைக்கும் மனசுக்கும் இடையில போராடிட்டு இருக்கியா? அது சரி. வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள்ல இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கிறது சகஜம்தான். சரி பார், நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவேன். சிவாவையும் அவங்க குடும்பத்தையும் இங்க வர சொல்லியிருக்கேம்மா. அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களே காதல நம்புறவர் தானே, ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? நான் காதல நம்புற அளவுக்கு யாருமே நம்பல. அது மட்டும் இல்ல, அதே காதல்ல இருந்து தான் என்னோட வாழ்க்கை பலன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற? ஒருவேளை நீ யாரையாவது காதலிக்கிறியாமா? அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுமா, உன்னோட விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன். அப்படி எதுவும் இல்லைல்ல? நீ யாரையும் காதலிக்கல? அப்ப ஏன் தேவையில்லாம இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற? அனாவசியமா ஒரு காதலுக்காக காத்திருக்கிறத விட உன்னை காதலிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறது 1000 times பெட்டர். என்ன, எனக்கு உன்னை நல்லா தெரியும். அதனாலதான் உறுதியா நம்புறேன், இன்னைக்கு இல்லைனாலும் சிவாவை நாளைக்கு உனக்கு பிடிக்கும். அப்பா எனக்கு அவன் மேல எப்பவும் காதல் வராது. ஏன்னா அவன் உன் தங்கச்சி மனசை புண்படுத்திட்டான், அப்படிதானே? ஆனா யதார்த்தத்துல அப்படி இல்லையம்மா. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. இப்பதான் நிஷாவுக்கு அவன் மேல கோபமே இல்லையே. இப்போ இந்த வீட்டுல அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது நீ மட்டும்தாம்மா. ஆனா அப்பா, That's enough and no more arguments. நாளைக்கு அவங்கள வர சொல்லியிருக்கேன். அண்ட் நாளைக்கு சந்தோஷ் கூட யூஎஸ்ல இருந்து வராமா. ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் பார்ட்டிலாம் இல்லை, சும்மா வீட்டில் இருக்கிறவங்க தான். இப்போ உன் மனசுல நடந்துகிட்டு இருக்கே போராட்டம், அதை அப்படியே மூட்டை கட்டி வை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். உனக்கு நல்லது தான் நடக்கும். ம். ரவி ரவி ரவ் ஆண்டி நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான். எப்படி இருக்கீங்க ஆண்டி? அப்புறம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா இனிமே ரவி நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட மாட்டான். அப்புறம் நீங்க ரவி கிட்ட ஏதாவது வேலை இருக்கா? ஆண்டி ஆக்சுவலி அப்பா அவனை வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அதான் நான் அவனை கூட்டிட்டு போக வந்தேன். சரி ராகேஷ், நீ எழுந்து போப்பா. போய் ரவியை கூட்டிக்கிட்டு வா. ரவி அண்ணா, ரவி அண்ணா, ஷாலினி அக்கா வந்திருக்காங்க. பெரியய்யா உங்களை கூப்பிட்டாரா, சீக்கிரமா வெளியில வாங்க. சரி நான் கிளம்புறேன். நீங்க அவனை அனுப்பி வைங்க ஆண்டி. சரிம்மா. ரவி, அது ஆக்சுவலி நான் உன்கிட்ட வா. இந்த சட்டையில கரை எதுவும் காணோம். ஆனா ரவி கரைப்பட்டிருக்குன்னு எதுக்காக சட்டையை மாத்த போனா? ரவி ஆக்சுவலி அப்பா ஒன்னும் உன்னை கூப்பிடல. நான் தான் உன்கிட்ட பேசணும். எனக்கு தெரியும், உன் முகத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம் சொல்லு.
ரவி அந்த சிவாவை நான் கல்யாணம் படிக்கணும்னு அப்பா என்கிட்ட சொல்றாரு. I don't like him. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நேத்து ராத்திரி பேசினதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைச்சேன். ஆனா அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அவனை இன்னும் பிடிச்சு போச்சு. நாளைக்கு ஈவினிங் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. ரவி, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. உன் மனசுல என்ன தோணுது? ரவி, என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. நீ என் ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு அவனை கல்யாணம் படிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ப்ளீஸ் ரவி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் மீ. ஷாலினி, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ அழுதா என்னால பார்க்க முடியாது ஷாலினி. ரவி, நீ எனக்கு உதவி செய்வல்ல. என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரவி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி, நான் உனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். ஐயோ, என்ன இது? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அனைத்து கல் நகைகளுக்கும் 100% ஸ்டோன் வெட்ல